Hello everyone, welcome back to my YouTube channel DJ Suburbanite. உங்களை கடந்த காலத்துக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா March 17, 2022 அண்ட் டைம் 8:30. ஸோ நம்ம ஊர் அம்மா வீட்டிலேருந்து நாங்கள் கிராஸ் ஆகி வந்துட்டோம் அண்ட் கிளம்பிட்டோம். அண்ட் எங்கே போகிறோங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி டைட்டில் பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ இன்னைக்கு பைக் டெலிவரி யாருக்கும் பார்த்தீங்கன்னா பெல்வின். ஸோ பெல்வின் வந்து மார்னிங் ஸ்டாரோட ஓனர். ஸோ மார்னிங் ஸ்டாருக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு அடுத்த லெவலில் ஒரு பைக் வாங்கலாம், அப்கிரேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எஸ் அண்ட் எஸ் ஏன்டா இந்த எஸ்ங்க எத்தனை சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில, ஓரளவுக்கு பேடாக இருந்துச்சுன்னா நான் மன்னிச்சிடுங்க. நான் எதில் போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட பைக் பேஷன் ப்ரோவில் போயிட்டுருக்கேன். ஸோ என் பைக் எங்கேனாலும் கேட்டிங்கன்னா நிம்பஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவன் இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகவே இல்லை. ஸோ டாக்டர்கிட்ட வந்து கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு அந்த டோனர் பார்ட்ஸ் எல்லாமே ஸ்பேர்ஸ் வரதுக்கு எப்படியும் ஒரு 10 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் மார்ச் எண்டு தான் வருமாட்டுக்கு பைக்கு. ஸோ அது வரைக்கும் அப்பா பைக்கு தான். அண்ட் விக்கி அண்ட் வெற்றி வந்து வண்டியில் வந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. நானும் பெல்வினும் முன்னாடி போயிட்டுருக்கோம். 67 கிலோமீட்டர். சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் அஃபிஷியலாக தஞ்சாவூரை கிராஸ் பண்ணோம். இதுதான் தஞ்சாவூரை அவுட்டர் பைபாஸ் லாஸ்ட் ஹைவே. அண்ட் ரைட் சைடில் வர்றது தான் தமிழ் பல்கலைக்கழகம். ஸோ இங்கே இந்த காடெல்லாம் மறைச்சிருச்சு, அந்த கோபுரம் மாதிரி தெரியுதுல. ஸோ அதுதான் தமிழ் பல்கலைக்கழகம், இந்த ஃபேமஸ் பில்டிங். நீங்கள் இந்த கூகுள் மேப்லலாம் மேலேருந்து பார்த்தா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கோட கட்டமைப்பு நீங்கள் தான் நிறையா இமேஜஸ் பார்த்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அது இதுதான். இப்போது நம்ம டுவோர்ட்ஸ் திருச்சி போயிட்டுருக்கோம். தஞ்சாவூர், கும்பகோணம், அரியலூர், ஸோ எங்கேயுமே வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் ஜாவா ஷோரூம் இல்லை. அண்ட் ஏன் இவங்க வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க? ஸோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே என்னடா இது, நானும் எப்பயாவது கேமரா ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறேன், அதுக்குள்ளே யாருன்னா ஒருத்தர் வந்து லெஃப்ட் சைடில் ஒதுங்கி நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த இடம் தான் தமிழ் பல்கலைக்கழகம். நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து தஞ்சாவூரில் ஒரு மினி மவுண்டைன் வியூ பாயிண்ட்னு சொல்லலாம். பாருங்க, இதுதான் ஹைட்டாக இருக்கிற மாதிரி, பாக்கி எல்லாம் பள்ளமாக இருக்கிற மாதிரி. அங்கே தெரிற பில்டிங் வந்து சாஸ்ட்ரா காலேஜ் பில்டிங் நினைக்கிறேன். இந்த லைனில் இந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த சன்செட் டைமில் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த பியூட்டினஸ் மிஸ் ஆகுது. பட் ஸ்டில் இது வேறு லெவல் வியூ பாயிண்ட் தஞ்சாவூரில். யாருன்னா ஒருத்தவங்க ஹைட்டாக இருந்துக்கிட்டு இங்கே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். நிறைய பார்த்தாலே பயமா இருக்கேன். ஒர்க்கிங் டே தான், ஆஃபீஸ்க்கு வந்து பிரேக் போட்டு தான் போயிருக்கேன். என்னடா டயர் கலந்து விழுந்துருச்சா? ஒஸ்ட்டுங்க. அண்ட் ஏன் எடுத்து யூனிக்காக இருக்கும், ஏன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அம்மாப்பேட்டை தஞ்சாவூர்லேருந்து 20 கிலோமீட்டரு, அண்ட் கும்பகோணம் எங்கள்லேருந்து 20 கிலோமீட்டரு. தஞ்சாவூர், கும்பகோணம், அரியலூர் இதெல்லாம் வந்து ஒரு மெயினான டிஸ்ட்ரிக்ட் சிட்டின்னு கூட சொல்லலாம். தஞ்சாவூர் சிட்டி, கும்பகோணம் வந்து டிஸ்ட்ரிக்டாக மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இங்கே எங்கேயுமே வந்து ஜாவா ஷோரூம் இல்லை. அண்ட் திருச்சியில் மட்டும்தான் எஸ்டி ஷோரூம் இருக்குது. ஸோ திருச்சி வரைக்கும் சர்வீஸ்க்காக அலையணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ தஞ்சாவூருக்குள்ளே ஷோரூம் வந்தாலோ இல்லை கும்பகோணத்தில் ஷோரூம் வந்தாலோ மேபி அந்த பைக் வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் மினிமம் ஒரு 2 வருஷத்துக்கு அந்த வண்டி தனியாக துண்டா தெரியும். அதனால எஸ்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் டைம் BS3ல லான்ச் ஆனப்போ செம்மையாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் செம்ம சேல். லெஜண்ட் இஸ் பேக்னு சொல்லிட்டு எனக்கு அந்த புடு சவுண்டு தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கினாங்க. அப்போ இருந்த ஆரி குவாலிட்டி இப்போ இருக்கான்னு கேட்டால் நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இருந்த கம்ப்ளைண்ட்டை, அப்போல்லாம் வண்டி சேல் ஆகி கம்ப்ளைண்ட் வந்துச்சானா கூட தெரியாது. ஆனால் இப்போது வேறு லெவலில் நிறைய எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் வருது வண்டி. ஸோ அதே மாதிரி எஸ்டியும் மாறலாம், மாறாமலையும் போகலாம்.
நம்ம யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. பட் அதை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கப்போ கஸ்டமரை கேப்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் நிறையா குவாலிட்டியோடு தான் லான்ச் பண்ணுவான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் வாங்கலாம், நம்பி வாங்கலாம். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெல்பினை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் டிவிஎஸ் RTR 200 எடுக்கிறதா இருந்தான். அப்புறம் வந்து அதில் வந்து சீட் ஹைட்டாக இருக்குது, மம்மி இல்லை ஃபேமிலி யாரும் உட்கார முடியாது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அண்டு ஒருத்தவங்க அவனை வந்து மீட்டியர் 350 மாதிரி ஒரு பைக் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் RE சைடு வேணாம் மச்சான், SD எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சு அண்ட் ஃபைனலி லாஸ்ட் வீக் சாட்டர்டே போயிட்டு புக் பண்ணோம். அண்ட் இந்த வீக் Thursday டெலிவரி ஆகுது. நம்ம கேட்குற கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா 5 டேஸில் டெலிவரி பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு 30 days டைம் பீரியட் கேட்குறாங்க ஆர்டர் போட்டு எடுத்து தரதுக்கு. மற்றபடி ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க. அண்ட் டெம்பு போட்டு தராங்க, அதை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வந்து கும்பகோணம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து TN60 போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ வந்து திருச்சி போயிட்டுருக்கோம். திருச்சிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இன்னும் வந்து திருச்சி அவுட்டர் பைபாஸில் தான் இருக்கும், பட் ஸ்டில் இங்கேருந்தே வந்து சிட்டி ஆரம்பம் தான் சொல்லலாம். அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் சிட்டி, இந்த பக்கம் அவுட்ரு. எப்படி ஒரு மெலிசான கோடு அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியாது, இது ஒரு பெரிய பைபாஸ். இங்கே ஒரு இடத்துல நம்ம ரைட் எடுத்து பைபாஸ்குள்ளே ஏறி மறுபடியும் லெஃப்ட் எடுத்து A very hearty welcome to all Ambal Corporation. ஏய் RC பின்னாடி இவ்வளோ வெயிட்டு, என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் தெரில, கொஞ்சம் கஷ்டம்தான். ஹைவே கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெங்கே டிராஃபிக் தான். ஒரு கை போட்டு நிப்பாட்ட சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறது, விட்டுருந்தா நம்ம ஏறி இருக்கலாம். ஓகே சரி சரி. யோ ஃபோன் யூஸ் பண்ணேன், எல்லாம் யூஸ் பண்ணேன். பாரு ஹைவேல ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வா. ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க காய்ஸ், இந்த மாதிரி நடக்கும்போது தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். சரி, நம்மக்கிட்ட ஒரே ஒரு GoPro பேட்டரி தான் இருக்கு, நான் ஷோரூம் போய் கண்டினியூ பண்ணுறேன். One eternity later. இந்த ஏரியா பேர் என்னன்னு கேட்டேன் மச்சான். ஏரியா பேர் தான் கண்டோன்மெண்ட். ஆட்டோனே யூட்டர்லாம் கிடையாது. நான் திடீர்னுலாம் திருப்பல மேன், இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், அது முன்னாடி மட்டும் தான் எரியுது, பின்னாடி எரியல. And yes, we are going to that showroom. எங்க நிக்கிறாங்க? இந்த கேப்ல வண்டி விடுறது. அண்ட் ஃபைனலி நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க ஜாவா ஐஸ்கிரீம் ஷோரூம் வந்தாச்சு. பெல்பினை முன்னாடி நடக்க விட்டு அப்படி நாங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் கவர் பண்ணி சும்மா ரெடியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் தான் லேட்டாக வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் வந்து எப்பவும் போல் இருக்க அந்த பேப்பர் ஒர்க்ஸ். ஸோ பெல்பின் வந்து அந்த பேப்பர் ஒர்க்கு என்ன இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் வந்து கஸ்டமர் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 பேர் போயிருந்தோம். ஜஸ்ட் எங்களுக்கு டீயாக காஃபியாக கேட்டு டீ காஃபி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்வீட்ஸும் கொடுத்துருந்தாங்க டெலிவரி எடுத்த அன்றைக்கி. ஓகே, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்காக ஷாப் டூர், SD ஷோரூம் டூர் போமா. ஸோ SD ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷோரூம், பார்க்க சின்ன ரூம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா வண்டியும் வச்சுருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் SD ஸ்க்ராம்ப்ளர், வேற லெவல் வண்டி, தரமான வண்டி, மாசான வண்டி. அண்ட் திஸ் இஸ் SD அட்வென்ச்சர்.
வேறு லெவலில் இருந்துச்சு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். அண்ட் இதெல்லாம் வந்து ஜாவா பைக்ஸ், ஜாவா 42, ஜாவா கிளாசிக் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஜாவாவோட ஸ்பெஷல் எடிஷன் பைக்ஸ்னு இருந்துச்சு. அண்ட் இது வந்து பெராக் தி பாபர் சிங்கிள் சீட் தான், ஜாலியாக இருக்கும். அண்ட் இது ஹெல்மெட்ஸ். ஸோ இந்த ஹெல்மெட்ஸ் தான் வந்து அவங்க கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து பெரிய கீயை ஒன்று கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டியில் உள்ள இதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான பார்ட் உங்களுக்காக. கருப்படிச்சிருக்கும், இல்லைன்னா அந்த ஒரு வியூ கிளாம்ப் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து விட்டு போயிருக்கும். சும்மா நார்மலாக கட்டி பார்த்தாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வண்டி கீ ஆன் பண்ணியும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா இந்த ஃபியூஸ் கட்டி பார்க்க முடியும். இந்த 20 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபியூஸ். உங்களுக்கு வண்டி ஓட்டி இருக்கிற ஏபிஎஸ் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா ஏபிஎஸ் ஒர்க்கிங்கில் இருந்தான்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஏபிஎஸ் ஃபியூஸை கழட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி லைட் எதுவுமே எரியலை, திடீர்னு சப்போஸ் லைட் எதுவுமே எரியலைன்னா இந்த 15 ஆம்ப் ஃபியூஸ் கழட்டி பார்க்குற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான். மோஸ்ட்லி பேட்டரிக்கு எல்லாமே ஃபியூஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி நீங்கள் வந்து பேட்டரி டவுனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் 2 கியர் போட்டு தள்ளிவிட்டு ஸ்டார்ட் ஆகிடும். டெய்லி வண்டி ஸ்டார்ட் பண்ணால் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, பேட்டரியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஒரு 5 கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஒன்றும் இல்லை, ஐடியில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐடியில் இல்லை, நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காவே போதும். நீங்கள் டெய்லி வண்டி எடுக்கலை, சும்மா தான் நிற்குதுன்னா டெய்லி ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து எல்லா வண்டிக்குமே. இப்போ நம்ம ஜாவான் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் எந்த மாடல் ஆடியோ ஏதோ ஒரு என்ன மாடல் எடுத்தாலுமே இதுதான். Losing time, I'm fading fast. I just wanna make it last. Try to let go of the past. I close my eyes, embrace the blast. Sleepless nights and headaches stack. Restlessness to hell and back. What's my purpose? What do I grab? A slippery surface, a heart attack. And sometimes you just gotta believe there's something that'll give you relief. There's something that'll have what you need. What you need. We're broken, it's tragic. We're not all elastic, but maybe there's magic. Believe you could have it. And I know of sadness, the anxious and panic, the infinite vastness of all that is blackness. So tell me, will you believe?